அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய தமிழ் திரைப்படங்களில் ஒரு மகத்தான சாதனை செய்த ஒரு கவிஞருடைய 100ஆண்டு விழா இந்த ஆண்டு பரவலாக எல்லா இடங்கள்லையும் நடக்குது. அவர்தான் கவியரசர் கண்ணதாசன். அவருடைய பல பாடல்கள் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. 24 மணி நேரமும் ஏதோ ஒரு இடத்திலே அவருடைய பாடல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு கண்ணதாசன், எம்எஸ்வி ராமமூர்த்தி என்கிற டிஎம்எஸ் சுசீலா இந்த கூட்டணி இருக்கிறதே தமிழர்கள் உள்ளங்களில் எல்லாம் மகத்தான வெற்றி பெற்ற கூட்டணி. அவருடைய எவ்வளவோ பாடல்கள் உண்டு. அதில் ஒரு பாடல் வெறும் பாடல் அல்ல, பாடம் அப்படின்னு தோன்றுவது மாதிரியும் அவர் நிறைய எழுதியிருக்கிறார். அது வெறும் சினிமா பாட்டு தானே அப்படின்னு அவருடைய பல பாட்டை நீங்கள் ஒதுக்க முடியாது. சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட காட்சியில் கூட அந்த பாடல் எவ்வளவு தூரம் பொருத்தமாக இருக்குன்றது வேற. அந்த காட்சியை விட்டுட்டு அதை தனியாக எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது. அது மாதிரி ஏராளமான பாடல்கள், அதுக்கு பின்னால் நிறைய சம்பவங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள். இயக்குனர் கே பாலச்சந்தருடைய அபூர்வ ராகங்கள்னு ஒரு படம், அதில் டைட்டில் சாங் ஒன்று வரும். இந்த டைட்டில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க, தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் இந்த பேர்லாம் போடுறாங்கல்ல, அதுக்கு பின்னால் ஒரு பாடல் வரும். அந்த பாடல் அதை பாடிய வாணி ஜெயராம் அவர்களுக்கு தேசிய விருது பெற்று தந்தது. அபூர்வ ராகங்கள் அப்படின்னு ஒரு திரைப்படம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். அதில் தான் நம்முடைய சூப்பர் ஸ்டார் முதல்ல அறிமுகமாகிறார். சரி, 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் அப்படின்னு ஒரு அருமையான பாடல். அதில் ஒரு சரணம் என்ன அப்படின்னா, எனக்காக நீ அழலாம் இயற்கையில் நடக்கும், நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும், நமக்கென்று பூமி இது கடமைகள் உண்டு, இதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று அப்படின்னு இருக்கும். அதை படிக்கிறதுக்கே ஏதோ ஒரு அழகான தமிழ் பாடலை ஏதோ ஒரு பழைய புலவர் எழுதின மாதிரி இருக்குல்ல, பழைய இலக்கியங்களில் வருமே. ஏன்னா இப்பெல்லாம் முழுமையான வார்த்தைகளோடு இருக்கிற பாடல்களையே கேட்க முடியல. அப்படி பேச்சுவார்த்தையில் நம்ம என்ன வார்த்தையெல்லாம் போடுறோமோ, எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் பல பாடல்லாம் வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கேட்டால் இன்னைக்கு ட்ரெண்டு அதுதான் அப்படின்னு இந்த ஜென் நெக்ஸ்ட், ஜென் இசட்லாம் நமக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அதில் பாருங்க, ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. எது உண்மையிலேயே நல்லது அப்படின்னா, நமக்கென்று பூமி இது கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று அப்படின்னார். கொஞ்சம் கரடு முரட தமிழாக இருக்கா? ஏன்னா இப்போ இந்த தலைமுறைக்கிட்ட அதையும் கேட்டுக்க வேண்டிய, இதுவே எவ்வளோ தூரம் புரிஞ்சுது அப்படின்னு கேட்டுக்க வேண்டியிருக்கு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தாங்க செய்யணும். நீங்கள் கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு ஒருத்தர் கண்ணீர் வடிக்கலாம், ஆனால் நீங்கள் பசியோடு இருக்கிறீங்கன்னு அவர் சாப்பிட முடியாது இல்லையா? நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும், நீ எனக்காக அழலாம் இயற்கையில் நடக்கும். ஐயோ பாவம் இது மாதிரி ஆயிடுச்சேன்னு இழகின மனசாக இருந்தால் கண்ணில் கண்ணீர் வரும். ஐயோ அவருக்கு பசிக்குதேப்பா பாவம், அவருக்கு சாப்பிட நேரம் இல்லை, நான் சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீ சாப்பிட்டா உனக்கு தான் பசி அடங்கும். நான் சாப்பிட்டுறேன்னு சொல்லி சாப்பிட்றவன்லாம் இருக்கிறான், இருந்தால் கூட அது எப்படி அடுத்தவர் பசியை தீர்க்கும்? அது மாதிரி தான் அவரவர்கள் தான் சாப்பிட வேண்டும், அவரவர்கள் பசிக்கு என்பது மாதிரி தான் அவரவர்கள் கடமையை அவரவர்கள் செய்ய வேண்டும், அதுதான் நல்லது அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய விஷயங்க! ஒரு சினிமாவோட டைட்டில் சாங்கில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் வருது. ஏன்? பண்டித ஜவஹர்லால் நேரு கிட்ட தான் ஒரு தடவை கேட்டாங்க, இந்தியா இப்பொழுது இருக்கிற நிலையில், அப்போதான் சுதந்திரம் வந்திருக்கு, இந்தியா எல்லா வகையிலையும் வளர வேண்டியது, வறுமையினுடைய கொடுமையான பிடியிலிருந்து மீண்டெழுந்து இந்தியா மேலே வர வேண்டிய நேரம். அப்போ அவற்றை கேட்குறாங்க, இந்தியாவுக்கு உடனடியாக என்ன தேவை? அவரவர்கள் கடமையை அவரவர்கள் ஒழுங்காக செய்வதுதான் இப்போதைய தேவை அப்படின்னார். ஒரு நாட்டுக்கே தேவைப்படுகிற விஷயம் இதுதான். நீங்கள் கடைசியில் சென்னை மாதிரியான நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பீக் ஹவரில் தான் அடித்து பிடிச்சிட்டு வருவாங்க. காலையில் 9லிருந்து 10 மணி சென்னையில் எங்கே போனாலும் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஏன்? முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு 8 மணி போல் 8:15 8:30 புறப்படலாமே, 10 மணி ஆஃபீஸ்னா 9:45 தான் வீட்டை விட்டு புறப்படுவாங்க. கடைசி நேரத்தில் அடித்து பிடித்து கொண்டு ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. உரிய நேரத்தில் உரிய விதத்தில் கடமைகளை செய்ய வேண்டும்.
அன்றன்றைய காரியங்களை அன்றைக்கே செய்கிறவர்கள் சராசரிகள். அன்றன்றைய காரியங்களை முன்பே முடித்து விடுகிறவர்கள் புத்திசாலிகள். அன்றன்றைய காரியங்களை நாம் மறுநாள் செய்து கொண்டிருக்கிறோம். நேற்று செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கு செய்கிறவர்கள் மூடர்கள். சில பேர் போன ஜென்மத்தில் செய்ய வேண்டிய வேலையை இப்போதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்டவர்களால் ஒரு தேசமோ ஒரு வீடோ முன்னேறுவது இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு பேசணும் அப்படின்றதுக்காக அவருடைய பிஏ இவர் பிஏவுக்கு ஃபோன் பண்ணி ஐயா பேசணுன்றாங்க, அவர் கூப்பிடுங்கன்றாங்க. அப்போ மத்தியானம் ஒரு 2-2:30 மணி. அது மட்டும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை. அதனால் அவர் கலெக்டர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறார். அப்போ இது மாதிரி பிஏ ஃபோன் பண்ணி இது மாதிரி சிஎம் பேசணுன்றாங்க, அவரை லைனில் கூப்பிடுங்க அப்படின்னு. அவர் இல்லைங்க, இப்போ மணி 2:30ங்க, அவர் 2:30க்கு படுக்க போயிருக்கிறாரு. அரை மணி நேரம் பொதுவாக அவர் தூங்குவாருங்க ஞாயிற்றுக்கிழமையில். 3 மணிக்கு எந்திரிப்பார், அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. நான் 3 மணிக்கு எழுந்தவுடனே ஐயா பேசுகிறாங்கன்ற விஷயத்தை சொல்கிறேங்க அப்படின்னு. அந்த பிஏ உடனே பெருந்தலைவர்கிட்ட சொல்லிட்டாங்க, ஐயா பாருங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஃபோன் பண்ணால் அவர் என்ன பிஏ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாரு, 3 மணிக்கு எந்திரிச்சிடுறேன், நானும் எழுந்த உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேங்க, விஷயம் ஐயா பண்ணீங்கன்னு சொல்கிறான்றாருங்க அப்படி. அவரு உடனே சொல்லிடுறாரு, அவன் உடனே இங்கே வர சொல்லு. கலெக்டர் அப்புறம் 3 மணிக்கு ஃபோன் பண்ணி ஐயா ஃபோன் பண்ணிக்கல, முதல்ல அந்த பிஏவை என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்ட்டு இருக்கிறார். அவ்வளவுதான், சரி நம்ம காலி பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு அடிச்சு பிடிச்சிட்டு மறுநாளே வந்து சிஎம் பார்த்துட்டா ஒரு கை கொடுத்து பாராட்டி இருக்கிறார். இதை செய், இப்படித்தான் செய் அப்படின்னு மேலதிகாரி ஒன்று சொன்னால் அதை சரியாக செய்கிறவர்கள் தான் எனக்கு தேவை. அப்படிப்பட்டவர்கள் தான் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அலுவலகம் என்கிற சூழலில் உயரதிகாரி சொன்னதை அப்படியே செய்கிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள் தான் மிக மிக கடமை என்று வருகிற பொழுது முக்கியமானவர்கள். அதனால் உடனடியாக அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டு இங்கே இந்த ஆஃபீஸ்க்கு அமுச்சு வையி அப்படின்னு அவர் சொன்னாருன்றாங்க. அவரவர்கள் செய்ய வேண்டிய கடமை, நமக்கென்று பூமி இது கடமைகள் உண்டு, நம் கையால் செய்வதுதான் நன்று. இதை உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு சாப்பிடுவதோடு ஒப்பிட்டு பேசினானே அந்த கவிஞன், அற்புதமான கவிஞன். அவன் தந்த பாடம் வாழ்க்கைக்கே பாடம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.